ஐநா மனித உரிமை பேரவையில் 22ஆம் தேதி ஐநா மனித உரிமை ஆணையர் ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கின்றார். அந்த அறிக்கையில் கடந்த 18 மாதங்களாக இலங்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது அல்லது நடக்கவில்லை என்றும் 18 மாதங்களுக்கு முன்பு மனித உரிமை ஆணையர் உடைய அறிக்கைப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்திலே இலங்கையில் நிலைமாற்ற நீதி கொண்டு வர வேண்டும், டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் கொண்டு வர வேண்டும் என்றும், அந்த நிலைமாற்ற நீதியிலே ட்ரூத் கமிஷன்ஸ், உண்மை வெளிக்கொணருதல், கிரிமினல் ப்ராசிக்யூஷன்ஸ், குற்றவாளிகளை தண்டித்தல், ரெப்பரேஷன்ஸ், பரிகாரம் தேடுதல், அடுத்தது இன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ், உள்நாட்டு மாற்றங்கள், அதில் குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்குதல், அடுத்தது இந்த குற்றங்கள் நடந்திருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டு குற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மன்னிப்பு அவரிடம் கேட்டு அவர்களுக்கு நீதி மற்றும் சமூக பொருளாதார முன்னேற்றங்கள் கொண்டு வருதல், அவர்களுக்கு இனி இந்த குற்றங்கள் நடக்காது என்று அவர்களுக்கு சொல்லுதல், அது மட்டுமல்ல உள்நாட்டு அதாவது அரசியல் சாசன மாற்றங்கள், கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ், உள்நாட்டு சட்டங்களை மாற்றுதல், காவல்துறை, இராணுவம் அது போன்ற திட்டங்களை மாற்றுதல், கடுமையான சட்டங்களால் அகற்றுதல், இதெல்லாம் டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள். இதை கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு வருவோம் என்று இலங்கை ஏற்றுக்கொண்டது 2015. அதன் பிறகு இன்று 18 மாதங்களாக என்ன நடந்தது என்றுதான் இன்று வர இருக்கிறது, அந்த ஒரு அறிக்கை வர இருக்கிறது. இந்த அறிக்கை பிறகு அமெரிக்கா, இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா, இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் அதில் பேசும். அதில் பசுமை தாயகம் சார்பிலே நானும் பேச இருக்கின்றேன். பேசி கடந்த 18 மாதங்களாக இலங்கையில் எதுவுமே நடக்கவில்லை. அந்த நிலைமாற்ற நீதி டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ்க்காக 25 பதிவுகள் இருக்கிறது. இலங்கை ஏற்றுக்கொண்டது. 25வும் நாங்கள் செய்வோம் என்று 18 மாதங்களுக்கு முன்பு சொன்னார்கள். ஆனால் இதுவரை வெறும் 4 தான் செய்திருக்கின்றார்கள். அது 4 உப்புச்சப்பு இல்லாத ஒன்றுமே இல்லாமல் ஒரு கருத்துக்கள் அதில். அதனால் எதுவுமே இந்த 18 மாதங்களாக இலங்கை செய்யவில்லை. இதில் பசுமை தாயகம் சார்பிலே நான் என் தலைமையிலே பசுமை தாயகம் செயலாளர் அருள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார், இளைஞர் சங்கத்தின் செயலாளர் ராதா, நாங்கள் 4 பேரும் அங்கே செல்ல இருக்கின்றோம். அதில் அங்கே இருக்கின்ற பேசுவது மட்டுமில்லை, வெளியில் இருக்கின்ற மற்றவர்களிடம் சேர்ந்து அழுத்தம் கொடுக்க இருக்கின்றோம். 2015 நான் சென்றேன். அப்பொழுது நான் கடுமையாக பேசினேன். அதுவரை இந்திய நாடு அமைதியாக இருந்தது. 2015 அந்த மனித உரிமை பேரவையில் இந்தியா பேசவில்லை, அமைதியாக இருந்தது. நான் அங்கே சென்று இந்தியாவிலிருந்து நான் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கின்றேன். உலகில் வாழ்கின்ற 9 கோடி தமிழர்கள் சார்பில் நான் வந்திருக்கின்றேன். இலங்கையில் அங்கே இனப்படுகொலை நடந்தது என்றும் அதற்கு இந்திய அரசு மௌனமாக இருப்பது எல்லாம் எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது என்று நான் ஐநா மன்றத்தில் நான் பேசினேன். அதன் பிறகுதான் அடுத்த நாள் நான் பேசுவது பார்த்து அடுத்த நாள் தான் இந்தியாவே அங்கே வாதம் விட்டது. ஏதோ பேசியது, அவ்வளோதான், ஒன்றுமே கடுமையாக பேசினது. நாங்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம் என்ன செய்ய வேண்டும் என்று. இலங்கை நட்பு நாடு என்று கருதுகிறார்கள். காங்கிரஸ் ஆட்சியிலே பார்த்தோம், அங்கே ஒரு இனத்தையே அழித்தார்கள். அந்த இனத்தை அழித்ததற்கு முக்கிய காரணம் இந்திய அரசு தான். அவர்களுக்கு அத்துணை உதவிகளும் செய்தார்கள். ஏதோ அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு காரணம், ராஜீவ் காந்தி காரணமாக காங்கிரஸ் ஆட்சி அப்படி செய்தார்கள். பிறகு பிஜேபி ஆட்சி வந்து வேறுபடுவார்கள் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் அது நடக்கவில்லை. எங்களுடைய கோரிக்கை பிரதமர் மோடியிடம் நான் கடிதம் எழுதியிருக்கின்றேன். கடிதத்திலே சொல்லியிருப்பதெல்லாம் இலங்கைக்கு அதாவது வருகின்ற அந்த தீர்மானத்தில் அமெரிக்காவோ இங்கிலாண்டோ கொண்டு வர தீர்மானத்திலே இந்திய அரசு ஒரு திருத்தம் கொண்டு வர வேண்டும், அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வேண்டும்.
ஏன்னா இப்போ இந்தியா புதிதாக தீர்மானம் கொண்டு வர முடியாது, காலம் போய்விட்டது. அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் திருத்தம் கொண்டு வந்து அதில் இலங்கையை கண்டிக்க வேண்டும். ஏன் 18 மாதங்களாக எதுவும் செய்யவில்லை? ஐநா மன்றம் தீர்மானத்தில் எதுவும் செய்யவில்லை. 1. 2, இந்திய அரசு இலங்கை அரசு இந்த பிரச்சனையை பொது சபைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வர வேண்டும். திருத்தம் தீர்மானம், அதாவது பொது சபைனா ஜெனரல் கவுன்சில். இந்த ஜெனரல் கவுன்சிலுக்கு, நியூயார்க்கில் உள்ள ஜெனரல் கவுன்சிலுக்கு கொண்டு வந்து அந்த ஜெனரல் கவுன்சில் மூலமாக பாதுகாப்பு குழு, செக்யூரிட்டி கவுன்சில், இதற்கு செக்யூரிட்டி கவுன்சிலில் அதை கொண்டு வந்து அந்த செக்யூரிட்டி கவுன்சில் தான் அங்கே பன்னாட்டு நீதி விசாரணை, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு இருக்குது. அதில் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. இலங்கையை போர்க்குற்றங்கள் நடந்தது அல்லது மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் அல்லது இனப்படுகொலை என்று அங்கே கொண்டு வந்து அப்போது அங்கே குற்றவாளிகளை அங்கே மட்டும்தான் தண்டிக்கிறதுக்கு அதிகாரம் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு இருக்குது. ஏன்னா இலங்கை வந்து ரோம் கன்வென்ஷனில் கையெழுத்து போடல, அதனால் யாரும் கொண்டு போக முடியாது. ஆனால் இதுக்கு முன்பு சம்பவங்கள் இருக்குது, செர்பியாவில் நடந்தது. அதெல்லாம் பாதுகாப்பு குழு மூலமாக தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி செர்பியாவில் நீதி கிடைச்சது. அது சில்லியில் பினிஷேட், சவுத் சுடானில் நடந்த பிரச்சனைகளெல்லாம் அது செக்யூரிட்டி கவுன்சில் மூலமாக தான் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு கொண்டு போய் அங்கே குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டார்கள். இது இந்திய அரசு செய்ய வேண்டும். இது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த தமிழர்களுடைய மனநிலை இது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகில் வாழ்கின்ற 9 கோடி தமிழர்களுடைய மனநிலை இதுதான். நீதி கிடைக்க வேண்டும். அங்கே இனப்படுகொலை நடந்தது, போர்க்குற்றங்கள் நடந்தது, மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கிறது. இந்தியா மெத்தனமாக அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறது. இலங்கை நட்பு நாடு என்று. அதனால தான் அந்த பயமே இல்லை. நம்முடைய மீனவர்களை தாக்கிட்டு இருக்காங்க, எந்த பயம் இல்லாமல். அல்ல, இதெல்லாம் இந்திய அரசு கொண்டு வர வேண்டும். அதற்கு நான் பேச இருக்கின்றேன். பேசி அழுத்தம் கொடுத்து கடுமையாக நாங்கள் அழுத்தம் கொடுக்கிறோம். தொடர்ந்து பசுமை தாயகம் 2009 இந்த பிரச்சனையை எடுத்து தொடர்ந்து அந்த இலங்கை தமிழர்களுக்கு நமக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று இதுவரை பசுமை தாயகம் சார்பிலே ஐநா மன்றத்திலே 30 முறை நாங்கள் பேசியிருக்கின்றோம், ஜெனீவாவில் உள்ள ஐநா மன்றத்தில். அது மட்டுமில்லை, சைட் மீட்டிங்லாம் அதெல்லாம் கொண்டு வந்து அழுத்தம் தொடர்ந்து நாங்கள் கொடுத்துட்டு வரோம். அதனால் எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அதை நிச்சயமாக நாங்கள் செய்கிறோம். இந்திய அரசு செய்ய வேண்டும், இதுதான் எங்களுடைய நோக்கம். இந்திய அரசு செய்ய வேண்டும். இது தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. இது ஒட்டுமொத்த தமிழருடைய உணர்வுகள், நீதி கிடைக்க வேண்டும் என்ற உணர்வுகள் இது. அது மட்டும் இல்லை, இலங்கைக்கு அங்கே பாதுகாப்பு. சீனா இலங்கையை ஆதரிக்குது. இலங்கை நட்பு நாடு வந்து இந்தியாவோட சீனா தான் அதிகமாக இருக்குது. சீனா அங்கே ஏற்கனவே ஒரு பேஸ் ஒன்று உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு வந்து ஒரு பிரச்சனையாக வரும் பிற்காலத்தில். இதெல்லாம் இந்தியா புரிஞ்சுக்கணும். இந்தியா புரிஞ்சுக்கிட்டு இந்தியா வந்து இலங்கைக்கு எதிரான வெளியுறவுத்துறை கொள்கையை மாற்றினா தான் இந்தியாவுக்கு நல்லது அது. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சும் இது ஏதோ ஒரு மெத்தனமாக இருக்கிறாங்க. காரணம் ஏதோ ஒரு நட்பு நாடு அப்படிலாம். நட்பு நாடு நிச்சயமாக கிடையாது. அந்த ஒரு நோக்கமே இலங்கைக்கு இல்லை. இந்தியா ஒரு நட்பு நாடுன்னு ஒரு இல்லை. அதனால் இதை உடனடியாக இந்திய அரசு அந்த இலங்கையில் 23ஆம் தேதி அமெரிக்காவும் இங்கிலாண்டும் ஒரு தீர்மானம் கொண்டு வரைக்கணும். அந்த தீர்மானத்திலே திருத்தம் கொண்டு வர வேண்டும். இந்தியா திருத்தம் கொண்டு வந்து இதை முதல்ல கண்டிக்கணும். கண்டிச்சுட்டு இதற்கு பிறகு இதை பொதுக்குழுக்கு கொண்டு வர வேண்டும். பொது சபையை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பாதுகாப்பு குழு, செக்யூரிட்டி கவுன்சிலர் அந்த கொண்டு வந்து ஒரு இலங்கைக்கு கடுமையான அங்கே யார் குற்றம் செஞ்சிருக்கா, யார் அதுக்கு பொறுப்பாளர்கள்லாம் தண்டிக்க வேண்டும். இது எங்களுடைய கோரிக்கை. இடைக்காலத்தில் இலங்கையில் இன்னும் அங்கே தமிழ் மக்கள் அங்கே ரொம்ப, அதாவது அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கவில்லை. அவங்களுக்கு வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் எதுவும் நடக்கலை. இந்தியாவும் ஒரு பண ஒதுக்கீடு செய்திருக்கிறது, ஆனால் அது முழுமையாக அங்கே போய் சேரவில்லை. இன்னும் தமிழ் பகுதியில் உள்ள நிலங்கள் இலங்கையுடைய இராணுவத்தால் கையகப்படுத்திருக்கின்றார்கள். அதை திருப்பி கொடுக்கவில்லை. ஏதோ ஒரு 1000-2000 ஏக்கர் கொடுத்துருக்குறாங்க. லட்சக்கணக்கான ஏக்கர் வந்து பறிமுதல் செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் அங்கே கடுமையான சட்டங்கள் இருக்கிறது. அதனால் இன்னும் அங்கே காணாமல் போய் கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்கள். அங்கே இன்னும் இராணுவ மயமாக்கம், அங்கே தமிழ் பகுதியில் இன்னும் இராணுவம் அங்கே அதிக அளவில் இருக்கிறது. அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் இருக்குது அங்கே இராணுவ மயமாக்கல் அங்கே இருக்கிறாங்க. இன்னும் மக்கள் அங்கே அச்சத்தில் தான், பயத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் நீதி நியாயம் கிடைக்கல. இதற்கெல்லாம் இந்திய அரசு தலையிட வேண்டும்.
தமிழ்நாட்டுடைய உணர்வுகள், தமிழர்களுடைய உணர்வுகள் இது. ஒரு நியாயம், நீதி கிடைக்க வேண்டும். நம்ம பாகிஸ்தானில் இவ்வளோ பிரச்சனை சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அதோட மோசமானது இலங்கையில் நடந்தது. அதனால் நம்ம அமைதியாக இருக்கிறோன்னா எனக்கு ஒன்றும் புரியல. அது அதனால் ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுடைய மனநிலை இதுதான் இருக்குது. கட்சிகள் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள மக்களுடைய மனநிலை இதான் இருக்குது. அதில் இது நமக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஐநா மன்றமே இது கொண்டு வரதுனால நமக்கு ஒரு சந்தர்ப்பம். இது சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்யலை, இலங்கை எதுவுமே செய்யலை. திருப்பி அடுத்தது ஒரு வருஷமோ 2 வருஷமோ காலம் கொடுத்துட்டு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இது இதுதான் இலங்கையை தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு காலம் போயிடுச்சு, 18 மாதம் போயிடுச்சு. அடுத்தது உங்களுக்கு வந்து 1 வருஷமோ 2 வருஷமோ இன்னும் காலம் அவகாசம் கொடுப்பாங்க. கொடுத்தோம் இன்னும் நீர்த்து போயிடும். யாரும் அதை பற்றி பேச போகிறதில்ல. அதுக்கப்புறம் அங்கே அமெரிக்கா தீர்மானம், அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. ஒபாமா இவருக்கு வரைக்கும் நல்ல கொஞ்சம் ஆர்வமாக இருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் அவர் வந்து இதை பற்றி ஒன்றும் ஆர்வம் இருக்க போகிறதில்ல. அவர் வந்து அமெரிக்கா தான் சொல்லிட்டு இருக்காரு. தவிர மற்ற பிரச்சனைலாம் ஒன்றும் தலையிட போகிறதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி நீர்த்து போகும். இந்தியா வந்து தலையிட போகிறதுக்கு விரும்பவும் இல்லை. ஒரு வார்த்தை எதுவும் இந்தியா பேசவே இல்லையே. இவ்வளோ ஒரு போர்க்குற்றம் நடந்திருக்கு, இனப்படுகொலை நடந்திருக்கு, ஜெனோசைட் நடந்திருக்கு. இது வரைக்கும் இந்தியா அங்கே ஒரு கண்டனம்னு ஒரு வார்த்தை கூட இல்லையே. அசிங்கமாக இருக்குது. இல்லை, நம்ம இந்தியாவில் தானே இருக்கிறோம். தமிழர்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 1.5 லட்சம் பேர் இருந்து ஒரு மாதத்தில் ஒரு வார்த்தை சாகடிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்தியா வாயிலேருந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கலையே. அதனால தான் தைரியத்தில் தான் இது வரைக்கும் நம்ம 800 மீனவர்கள் நம்மளோட மீனவர்களை கொலை செஞ்சுருக்கிறாங்க. பிரிட்ஜோ நான் போய் பார்த்துட்டு வந்தேன். நான் அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கே ராமேஸ்வரத்தில் நேற்று முன்தினம் போயிட்டு நான் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டுருக்கேன். நான் பாட்டாளி மொழி சார்பில் கச்சத்தீவை மீட்க வேண்டும்னு ஆர்ப்பாட்டம் என் தலைமையில் நடந்தது. கச்சத்தீவை மீட்டால் தான் நிரந்தர தீர்வு வரும். அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வரும். இல்லை வரப்போகிறது கிடையாது. கச்சத்தீவு வந்து சட்டத்திற்கு எதிரான ஒரு செயல். கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுத்தது வந்து சட்டத்திற்கு எதிரான செயல். சட்டமே இல்லை அதுக்கு. ஏன்னா அதே போன்று 1900 நேரு காலத்தில் மேற்கு வங்கத்தில் அந்த ஜைப்பல்புரி பகுதியில் அங்கே பார்த்தீங்கன்னா பெருபாரின்னு ஒரு பகுதி, அதை வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்போது அந்த டைமில் கொடுத்தது. இப்போ பங்களாதேஷ் அது கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அங்கே பிசி ராய் முதலமைச்சராக இருந்தார். 1951 ஒரு கேஸ் போட்டார் சுப்ரீம் கோர்ட்டில். கேஸ் போட்டு 60 தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பின்படி என்ன போட்டிருக்கேன் சுப்ரீம் கோர்ட்டில், இந்தியாவில் எந்த ஒரு பகுதியை ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்துக்கு கொடுக்குறதா இருந்தாலும் அல்லது வேறு நாடுகளுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் அது நாடாளுமன்றத்தில் 2 அவைகளை சட்டம் நிறைவேற்றணும். அது மட்டும் இல்லை, அங்கே சம்மந்தப்பட்ட மாநிலத்தினுடைய அனுமதி வாங்கணும். இப்போ தமிழ்நாடு அனுமதி வாங்கலையே, நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றலையே. நிறைவேற்றாமல் கச்சத்தீவு 74 வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்திரா காந்தி கொடுத்துட்டாங்க, அந்த அம்மாவுக்கு அங்கே இலங்கை கொடுத்துருக்குறாங்க. கலைஞர் அப்போ ஆட்சியில் இருந்தார், அமைதியாக இருந்தார். தீர்மானம் ஒன்று சட்டப்பல் இதை வந்து 5ஆவது மாதம் கொடுக்குறாங்க. 6ஆவது மாதம் வந்து கலைஞர் வந்து தீர்மானம் போடுறாரு. 7ஆவது மாதம் டெல்லியிலேருந்து ஒரு தூதுவர் வராரு. அதிகாரி வந்து கலைஞரை பார்க்குற 1 மணி நேரம் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக இன்றைக்கி வரைக்கும் கலைஞர் வாய் திறக்கல. ஏன்னா அப்போது எம்ஜிஆர் வந்து ஊழல் புகார் கொடுத்துருக்காரு இலங்கை இந்திரா காந்திக்கு. அதை வச்சுக்கிட்டு நீ வாய் திறந்தீங்கன்னா நடவடிக்கை எடுப்பேன். அதனால் ஒன்றுமே விட்டுட்டாங்க. அதான் இப்போ நம்ம பாதிப்பு மீனவர்கள் அங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கிறதே வந்து 17 நாட்டிக்கல் மைல்ஸ் தான். அதில் வந்து 12 நாட்டிக்கல் மைல் தான் நம்ம இடம். அதுக்கப்புறம் பார்த்தா 5 நாட்டிக்கல் மைல் போனால் கச்சத்தீவு. போக முடியல, வேறு எங்கேயும் போக முடியல. அதெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நேற்று கூட தாக்கியிருக்கிறாங்க. இலங்கை கடற்படை நேற்று கூட தாக்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் காரணம் வந்து இலங்கையுடைய நம்முடைய வெளியுறவு ஒரு கொள்கையை, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசியை மாற்றணும். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும். பாகிஸ்தானுக்கு நமக்கு எப்படி இருக்குது, பங்களாதேஷ் நமக்கு எப்படி இருக்குது. அதாவது இலங்கை நட்பு நாடாக நமக்கு ஏற்றுக்கவே முடியாது. அதெல்லாம் அவங்க அவ்வளோ அக்கிரமும் அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நம்மளோட தமிழர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. அங்கே பாதிப்பு இருக்குன்னா நம்ம குரல் கொடுக்கலன்னு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இப்போ. அதனால் இதை வந்து நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அதுக்கு தொடர்ந்து நாங்கள் போராடிட்டு இருப்போம். நாங்கள் சார் இந்த இந்திய அரசு மௌனமாக இருக்கிறதுக்கு தமிழகம் உரிய முறையில் அழுத்தம் தரலையா சார்? இதுக்கு ஜெயலலிதா எப்படியாவது ஒரு 1900 கடிதம் எழுதியிருப்பாங்க. கலைஞர் வந்து ஒரு 10 லட்சம் கடிதம் எழுதியிருப்பார். அப்புறம் வந்து ஜெயலலிதா வந்து ஒரு 10,000 தீர்மானம் போட்டிருப்பாங்க சட்டமன்றத்தில். கலைஞர் வந்து 10,000 ஒரு தீர்மானம் போட்டிருப்பார். அவ்வளோதான். இதுதான் அழுத்தம்.
நாங்கள் அந்த பிரச்சனையெல்லாம் வரதுக்கு முன்னாடி இப்போ ஏகே மூர்த்தி இருக்கிறாரு, இவர் போன்ற 7 எம்பிக்கள் கருப்பு சட்டை போட்டுட்டு நாடாளுமன்றத்தில் 4 நாள் நாடாளுமன்றம் நடத்த விடலை. ஒரு வாரம் 4 நாளாக செவ்வாய் ஒரு 5 நாள் ஒரு வாரம் வந்து நாடாளுமன்றம் நடக்கலை. உள்ள நடுவில் போய் கருப்பு சட்டை போட்டுன்னு உள்ளே அவ்வளோ சத்தம் போட்டோம். சபாநாயகர்லாம் திட்டிக்கிட்டு எல்லாம் இப்படி ஆகலாங்க, அது மீறி நடத்த விடலை. எத்தனை பேர் அப்போ? மொத்தம் 6 பேர் 7 பேர். நான் வந்து ராஜ்யசபாவில் அமைச்சராக இருப்பேன். மொத்தம் 6 பேர் வச்சுக்கிட்டு அவ்வளோ கூச்சல் குழப்பம், அவ்வளோ நாடாளுமன்றம் நடத்த விடலைன்னா இவங்கெல்லாம் 37 பேர் வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ அழுத்தம் கொடுக்கலாம், எவ்வளோ பண்ணலாம், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது ஒரு பிரச்சனையே இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் இது ஒரு பிரச்சனையே கிடையாது. 2013 தான் கலைஞர் வந்து எதிர்கட்சியாக டெசோ, அப்போ தான் ஞாபகம் வரும் அவருக்கு. எதிர்கட்சியாக வந்தப்போ தான் டெசோ ஞாபகம் வரும். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதில் இது கச்சத்தீவு வந்து ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, 1991 ஆட்சிக்கு முதல் ஜெயலலிதா வந்தப்போ ஆகஸ்ட் 15 அந்த பேச்சில் சொன்னாங்க, அந்த முதலமைச்சர் இதில் சொன்னாங்க, நான் கச்சத்தீவை மீட்டே தீருவேன்னு சொன்னாங்க 91. 2008 எதிர்கட்சியாக இருக்கப்போ ஒரு கேஸ் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதுக்கப்புறம் 2013 அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அதில் சேர்க்குறாங்க. அப்புறம் பார்த்தார் கலைஞர், பார்த்தா ஓஹோ ஜெயலலிதா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸா, நம்மளும் போட்டுவிடும். அவ்வளோ நாள் விட்டுட்டார் கேஸ் கலைஞருக்கு. இதுதான். இதனால் இது ஒரு உருப்படியாக ஒரு நல்ல ஒரு எப்படி சட்ட ரீதியில் எப்படி எடுத்துகிட்டு போகணும், அரசியல் ரீதியை எப்படி எடுத்துகிட்டு போகணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் ஏதாவதுன்னா உடனே பேச்சு அந்த ஏதாவது ஒரு வசனம் பேசுவாங்க, அப்புறம் ஒரு தீர்மானம் போட ஒப்புக்கு ஒரு கடிதம் எழுதுவாங்க, ஒரு டெலகிராம், ரொம்ப அவசர டெலகிராம் கடிதம். நீங்களும் பெருசாக பேப்பரில் போட்டுவிடுவீங்க, பெருசாக அப்படியே கடிதம் டெலகிராம் தீர்மானம், அதை மக்களுக்கு கைதட்டிட்டு முடிஞ்சு போச்சுப்பா, கடமை முடிஞ்சு போச்சு. தீர்வு வராது. தொடர்ந்து அழுத்தம் தான் கொடுக்க முடியும். இது சம்பந்தமாக வந்து இதுக்கு வந்து சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை கடந்த ஆண்டு நாங்கள் சந்தித்தோம், ஒரு குழுவாக போய் சந்தித்தோம். அப்போ தேவசகாயம்லாம் வந்தார், ஓய்வு பெற்ற அதிகாரி ஐஏஎஸ் தேவசகாயம், செந்தில், மருத்துவர் செந்தில், இப்போ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தருமபுரியில், அவங்களும் நாங்கள் 4 பேர் ஒரு குழுவாக போய் பார்த்து அந்த அம்மாவை பார்த்து இதெல்லாம் அரை மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதனால் என்னென்ன விளைவுகள்லாம் வரும், இலங்கை உடைய வெளியுறவுத்துறை கொள்கையை மாற்றணும், இப்போ ஒரு வெளியுறவுத்துறை கொள்கையை மாற்றணும், அதெல்லாம் நாங்கள் வந்து தெளிவுபடுத்தி சொன்னோம். நாங்கள் பிரதமரை சந்திக்கிறப்ப பல முறை நானும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். நான் பல முறை நாங்களும் எழுதியிருக்கிறோம், எல்லாம் இருக்கோம். ஆனால் ஒரு அரசாங்கமாக இருந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கணும். ஜெயலலிதா நியாயமாக பார்த்தோன்னா அழுத்தம் கொடுத்துருக்கணும். ஜெயலலிதா பொது வாக்கெடுப்பு சர்வதேச விசாரணை தமிழ் விடுதலைக்காக வந்து பொது வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி அதை எங்களோட கோரிக்கையாக வச்சுருக்கிறோம் நாங்கள். ஆமாம், அதாவது இப்போதைக்கு வந்து முக்கியமாக அங்கே செய்ய வேண்டியது வந்து அங்கே இலங்கையில் நீதி நியாயம் கிடைக்கணும். நம்ம சொல்கிறது வந்து நிலைமாற்ற நீதி அங்கே கொண்டு வரணும். அதன் அடுத்த கட்டம் தான் பொது வாக்கெடுப்பு. அங்கே ரெஃபரண்டம் ஒன்று கொண்டு வரது, அதுக்கு அடுத்த கட்டம் தான் வரணும். அதில் முதல்ல அங்கே இருக்கிற பிரச்சனைக்கு நீதி வேணும். பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழர்கள், அங்கே கொலை செஞ்சது வந்து சிங்களர்கள். அதில் யார் கொலை செஞ்சுருக்கிறா? மாஸ் மர்டர் தானே, ஜெனோசைடு, ஒரு மாஸ் மர்டர், ஒரு சமுதாயத்தை அழிக்கிறது தானே, தமிழ் சமுதாயத்தை இனத்தை அழிக்கிறது தானே, இனப்படுகொலை தானே அது. அப்படி இதற்கெல்லாம் நீதி கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நம்ம வரணும். அதில் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உடைய அடித்தள கொள்கையை வந்து ஈழம் தான், நிரந்தர தீர்வு ஈழம், அது எங்களுடைய தீர்வு. ஆனால் அதெல்லாம் அதுக்கு வந்து உலகில் வாழ்கிற அத்துணை இலங்கை தமிழர்களும் சேர்ந்து அதுக்கு அங்கே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி அதில் ஒரு ரெஃபரண்டம் கொண்டு வந்துட்டு அந்த அப்போ தான் வந்து அதெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதில் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு நிலையான ஆட்சி தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்களே தொடர வாய்ப்பு இல்லைன்னு பல முறை சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த நிலையில் ஆர்கே நகரில் ஒரு இடைத்தேர்தல் நடைபெறும் போது பாமக அந்த தேர்தலை புறக்கணிக்க என்ன காரணம்? அதாவது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல்னால் அது இடைத்தேர்தல் கிடையாது, இடைத்தேர்தல். இடைக்கு எவ்வளோ காசு, எவ்வளோ சாராயம், எவ்வளோ பிரியாணி, எவ்வளோ பணம், எவ்வளோ புடவை, எவ்வளோ குடம், எவ்வளோ மூக்குத்தி, எவ்வளோ பாத்திரம், இடைக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஆரம்பித்தது திமுக, திருமங்கலம் ஃபார்முலா அப்படி ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆர்கே நகர் ஃபார்முலான்னு ஆரம்பித்தாங்க ஜெயலலிதா இடைத்தேர்தல் நேரத்தில். அது இடைத்தேர்தல் நேரத்தில் சொல்கிறேன் நான்.
அதில் இந்த தேர்தல்லையும் இப்போ ஆர்கே நகர் பகுதியில் உள்ள வாக்காளர்கள்லாம் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் இப்போ திட்டம் போட்டுட்டாங்க. இப்போ இந்த வருஷம் பட்ஜெட்டை போட்டாங்க உங்கள் வீட்டில். இந்த வருஷம் ஃப்ரிட்ஜ் வாங்கலாமா, டிவி வாங்கிடலாமா, இல்லை ஸ்கூட்டி வாங்கலாம், பைக் ஸ்கூட்டி தான் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டே கொடுத்துட்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை பைக் வாங்கலாமா, அதனால் எல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் எப்படியாவது வந்து ஒரு 30-40 போகிறமான அளவுக்கு காசு போயிட போகுது. என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இப்போது அதிமுகவில் வந்து ஏதோ 10,000 ஒரு ஓட்டு கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வீட்டில் 5 ஓட்டுனா 50,000. திமுக எப்படியாவது 5,000 கொடுப்பாங்க. மற்றவங்களாம் அந்த பிரிவு இந்த பிரிவு என்னென்னமோ பிரிவுலாம் வந்திருக்கு. ஒவ்வொரு பிரிவும் அங்கங்கே கொடுக்க போகிறதில்ல. இதில் வந்து இது தேர்தல் நியாயமாக நடக்க போகிறதில்ல. அதனால் இது தெரிஞ்சது தான், முன்கூட்டியே தெரிஞ்சது தான். அதில் ஏன்னா இதில் என்னென்னா, ஒரு இடைத்தேர்தல் விட்டுட்டுங்க, கடந்த ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல் நியாயமாக நடந்தது நீங்கள் யாராவது ஒத்துக்கிறீங்களா? யாராவது ஒத்துக்கிறீங்களா நியாயமாக நடந்தது? 234 தொகுதியிலையும் காசு கொடுத்தாங்களே, 2 பேரும் கொடுத்தாங்க, திமுகவும் கொடுத்தாங்க, அதிமுக. அப்படி ஒரு பொது தேர்தலே நியாயமாக நடக்கல தமிழ்நாட்டில். இடைத்தேர்தல் நியாயமாக நடக்குமா? நிச்சயமாக நடக்காததில்ல. அதனால் எங்கள் நேரத்தை அங்கே போய் வீணாகிக்கிட்டு இந்த நிலையை தான், இதுக்காக தான் நாங்கள் தேர்தலில் போட்டிட்டு போன்ற ஒரு ஓட்டுக்காக காசு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் மாற்று அரசியலை முன்னெடுக்கிறீங்க. மாற்று அரசியல் எப்படி சாத்தியமாக முடியும்? அதாவது இது வந்து இடைத்தேர்தலுக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கேன். இடைத்தேர்தலாம் எல்லா அமைச்சர்களும் அங்கே தான் இருக்கு. நம்ம அதாவது பொது தேர்தல் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இப்போ பொது தேர்தலுக்கு பிறகு நான் தேர்தல் சீர்திருத்தங்கள் வரணும்னு நான் வந்து சம்மந்தமாக நான் தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையரை நான் பார்த்தேன். 2 முறை பார்த்துருக்கேன் சம்மந்தமாக. ஜைதி அவர் பார்த்து 50 நிமிஷம் பேசினேன், இதெல்லாம் கொடுத்தேன், எங்களுடைய கோரிக்கையெல்லாம் கொடுத்தேன், எல்லாமே பாயிண்ட் கிட்ட 10 ரிஃபார்ம்ஸ் வேணும்னு எல்லாத்தையும் படிச்சுட்டு நியாயமாக நான் ஏற்றுக்கிறேன், நியாயமாக தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். எப்படி? நீங்கள் தான் ஆஸ் பாலிசி மேக்கர்ஸ் நீங்கள் தான் எங்களுக்கு சட்டம் கொண்டு வரணும், தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்ட்டு எங்ககிட்ட மாற்றி சொல்கிறாரு. அதன் பிறகு நான் நாடாளுமன்ற நிலைக்குழு, இப்போ பார்லிமெண்ட்ரி கமிட்டி, ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் லா, ஜஸ்டிஸ், பப்ளிக் பர்சனல் அண்ட் பப்ளிக் ரிஃபார்ம்ஸ் இருக்குது. இதை இந்த குழுவை நான் 2 முறை நான் சந்தித்தேன். ஒரு முறை டெல்லியில் சந்தித்தேன், ஒரு முறை சென்னையில் சந்தித்தேன். நான் இந்த குழு வந்திருந்தாங்க, அவங்ககிட்டயும் இதெல்லாம் நான் போட்டு அவங்களும் ஏற்றுட்டு இருக்காங்க, நல்ல ரிஃபார்ம்ஸ் தான், நல்ல தான் திட்டங்கள்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு. அடுத்தது நான் பிரதமரை சந்தித்தேன், இதுக்காகவே சந்தித்தேன் பிரதமரை. பிரதமரும் சொல்கிறார் நிச்சயமாக வரணும். பிரதமர் என்கிட்ட ஒரு பாயிண்ட் சொன்னார், சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றா வரணும் அப்படின்னு அவருடைய கருத்து சொன்னார் என்கிட்ட அந்த நேரத்தில் சொன்னார். அதன் பிறகு சபாநாயகரை சந்தித்தேன், மகாஜன். அந்த அம்மாவை சந்தித்தப்போ அவங்களும் சொன்னாங்க, எஸ் இட்ஸ் சீம்ஸ் டு பி ஜஸ்டிஃபைட், யுவர் ஆல் பாயிண்ட்ஸ் ஆர் ஜஸ்டிஃபைடு சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதியிருக்கிறேன் நான். ஒரு 2-3 தலைவர்கள் நான் சந்தித்தேன். இதுக்கு ரிஃபார்ம்ஸ் இருக்கணும், ரிஃபார்ம்ஸ் வந்தால் தான் இதற்கு நியாயம் கிடைக்கும், நல்ல நேர்மையாக நடக்கும். இல்லை தமிழ்நாட்டில் இந்த கலாச்சாரம் மற்ற மாநிலத்துக்கு பரவக்கூடாது. அதையும் சொன்னேன். இப்போ கலாச்சாரம் இங்கே 500-1000 கொடுக்குறாங்க, சத்தீஸ்கரில் 50 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுவிடுவாங்க, ஜார்க்கண்டில் 30 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுவிடுவாங்க. அப்போது பணம் வச்சுருந்தா யார் வேணால் வரலாம். அந்த கலாச்சாரம் வந்துச்சுன்னா இந்தியாவில் ஜனநாயகமே இருக்க போகிறதில்ல. ஏன்னா இது கேலி கூத்தா இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. இது எங்களால் அந்த வகையில் நாங்கள் ஒரு மாற்றம் கொண்டு வரோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, இப்போது இளைஞர்கள் வெளியில் வந்திருக்கிறாங்க, அதில் ஒரு மகிழ்ச்சி. இப்போ இளைஞர்கள்லாம் இப்போ வந்துட்டுருக்காங்க, எங்கள் கட்சியில் பல ஆயிரக்கணக்கான இளைஞர் சேர்ந்துட்டுருக்காங்க. இப்போ லாஸ்ட் 1 மந்தில் அதில் எங்கே பார்த்தாலும் எங்கள் கட்சியில் இளைஞர்கள் அங்கங்கே சேர்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு என்னென்னா, 2 பேரும் வேண்டாம், திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், அதில் யார் இருக்குது, அடுத்தது மாற்றுனா அன்புமணி இருக்கிறாரு, கொஞ்சம் படித்தவர், டீசெண்டாக கொஞ்சம் பாலிட்டிக்ஸ்லாம் சொல்கிறாரு, கொஞ்சம் ப்ராப்ளம் சொல்யூஷன்லாம் சொல்லிட்டு இருக்காரு, நிறைய இஷ்யூஸ்லாம் எடுத்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காருன்னு நாங்கள் நிச்சயமாக எங்களுக்கு அது மாதிரி ஒரு நபர் வேணும்னு வந்துட்டுருக்காங்க. அந்த நம்பிக்கையில் நிச்சயமாக எங்களுக்கு அடுத்த ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் களத்தில் இறங்கி நாங்கள் சொன்னால் உறுதியாக எங்களுக்கு அடுத்த ஆட்சி நாங்கள் வந்துடுவோம். நாங்கள் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. வருத்தம் அனௌன்ஸ் பண்ணி நாங்கள் சொல்கிறோம், இளைஞர்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்க போகிறோம். நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் எங்களோட நிலைப்பாடு என்ன சொல்லப்போனால், அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு கூட 50 விழுக்காடு நாங்கள் பொதுவான இளைஞர்களுக்கு நாங்கள் சீட்டு கொடுக்க போகிறோம். பொதுவாக யார் பொதுவான இருக்காங்கல்ல,
அரசியல் இல்லாமல் இருக்கிறனால அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த உள்ளாட்சி தேர்தலில் அப்படி தான் நாங்கள் நிலைப்பாடு எடுத்துகிட்டு இருக்கோம். நாங்கள் விவாதம் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கோம். அதில் அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு நாங்கள் கொடுக்க போகிறோம். நம்ம அவங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நல்ல ஒரு அணி, நல்ல ஒரு கட்சி. ஏன்னா திமுகவும் சரி அண்ணா ரெண்டு பேரும் அப்படி தான் இருக்கிறாங்க. மக்கள் மனசில் இன்றைக்கி ரெண்டு பேரும் வேண்டான்னு ஒரு கோவத்தில் தான் இருக்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்க போகிறதில்ல. அது ரொம்ப மோசமான ஒரு நிலைவு. நாளுக்கு நாள் இன்னும் மோசமாக தான் இருக்குது. தமிழ்நாடு மாத்திரம் திவால் ஆக போகுது. மஞ்சள் நோட்டீஸ் தான் கொடுக்கணும் இன்னும் கொஞ்சம் நாளில். நான் அதுவும் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். மஞ்சள் நோட்டீஸ் காமிக்க போகிறார் முதலமைச்சர். கடன் மேலே கடன் வாங்கிக்கிட்டு இலவசத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் விட அறிக்கை கொடுத்துருந்தேன் அன்றைக்கி. தமிழ்நாடுடைய வரி வருவாய் டேக்ஸ் ரெவன்யூஸ் பார்த்தீங்கன்னா 99,500 கோடி. இது வந்து 1,65,000 கோடியாக வந்திருக்கணும். கடந்த 2007 பார்த்தா அடுத்த 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ அப்போ இருந்ததோ அப்படி கிராஜுவலாக வந்திருக்கணும். ஆனால் வரலை. அந்த வரி வருவாயில் பார்த்தீங்கன்னா இலவசத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா 72,000 கோடி இலவசத்துக்கு மானியத்துக்கும். அப்போது அந்த டேக்ஸ் ரெவென்யூவில் 73% இலவசத்துக்கு மானியத்துக்கும் செலவு பண்ணுற அரசாங்கம் எங்கேயும் உலகத்தில் எங்கேயும் இருக்க மாட்டாங்க. இங்கே தான் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு நடத்துனா என்ன அரசாங்கம்? 2,52,000 கோடியிலேருந்து இன்றைக்கி 3,4 லட்சம் கோடி கடன் மேலே கடன் வாங்கிக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. முடிச்சிடலாம். அப்புறம் இதெல்லாம் நீங்கள் அதை இலங்கை பிரச்சனை போட மாட்டீங்க, அப்புறம் இதுதான் போடுவீங்க நீங்கள். அப்புறம் பெரும்பாலான அரசியல் கட்சியோட கொள்கையில தமிழ்ல முன்னிறுத்தப்படுது. அப்படி இருந்தால் உங்க முயற்சி செஞ்சு அடையாளம் எடுத்துக்கணுமா, இல்லை வாக்கு அரசியலுக்காக சமரசப்படுத்திக்கலாம் எடுத்துக்கணும்? இப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக 50 ஆண்டு காலம் 2 பேரும் ஆட்சி செஞ்சாங்க. இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு கால பிரச்சனை பார்த்துட்ருக்கோம். எம்ஜிஆர் அப்போது இருந்தப்போ ஒரு வேறு நிலைப்பாடு எடுத்தார் அவர். கலைஞர் அதுக்கு பிறகு வந்ததுக்கப்புறம் அவர் நிலைப்பாடு நம்ம பார்த்தோம். 2009 அடையாள உண்ணாவிரதம் நடத்தினார். 1/2 மணி நேரம் உண்ணாவிரதம் நடத்தினார். அதுவும் பார்த்தோம் நம்ம. அதன் பிறகு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. எதிர்கட்சியாக இருந்த நேரத்தில் 2013 தான் ஒரு டெஸ்ஸோ அப்படின்னு சொன்னாங்க. டெஸ்ஸோ அப்பப்போ 4 பேர் கூட்டிகிட்டு ஒரு தீர்மானத்தை ஸ்டாலினும் டிஆர் பாலுவும் ஐநாமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க. தோளில் தூக்கிட்டு போனாங்க. அதை பார்த்தோம். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு ஒரு போஸ்டர் அடித்தாங்க, பேனர் அடித்தாங்க ஏர்போர்ட்டில். அது அப்போ என்னென்னமோ பண்ணாங்க. எதுக்கு? ஐநாமன்றம் தான் அங்கே ஜெனரல் கவுன்சில் நியூயார்க்கில், ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் கிடையாது. பிரச்சனை ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இங்கே ஜெனீவாவில் நடக்குது. அதற்கு கூட தெரியல அவங்களுக்கு. அங்கே எடுத்து போய் ஜெனரல் கவுன்சிலுக்கு எடுத்து போய் நியூயார்க்கில் எடுத்து போய் யார்கிட்டயோ ஒரு பியூனோ யார்கிட்ட கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கு வரவேற்பு இங்கே எவ்வளோ ஐநாமன்றத்துக்கு போய் தளபதி வாழ்கன்னு சொல்லி ஏர்போர்ட்டில் கூப்பிட்டு இப்படி ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற அரசியல் தொடர்ந்து இவங்க 2 பேரும் நடத்திட்டு தான் இருந்தாங்க. ஜெயலலிதா அவங்க என்ன சொன்னாங்க? பிரபாகரன் அவர்களை கைது செய்து தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு கொண்டு சிறையில் அடைக்கணும்னு ஜெயலலிதா சொன்னாங்க. சட்டமன்றத்தில் சொன்னாங்க. ஜெயலலிதா சொன்னாங்க. இதுவாக நம்ம தமிழருடைய எதிர்பார்ப்பு. கலைஞர் ஆட்சியில் என்ன பண்ணாங்க? பிரபாகரனுடைய தாயார் வந்தாங்க. எதுக்கு? மருத்துவத்துக்காக வந்தாங்க. ஏர்போர்ட்டில் உள்ள விடலையே. இவங்கெல்லாம் இலங்கை தமிழர்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க? திருப்பி அமுச்சு விட்டாங்களே. அதில் இதெல்லாம் இவங்க 2 பேருமே இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்காத காரணம் 2 பேரும் தான் தொடர்ந்து. நாங்கள் தொடர்ந்து 91 நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு வரோம். நாங்கள் 91 ஜெயலலிதா, 92 ஜெயலலிதா தமிழக வாழ்வுரிமை மாநாடு நடத்தினோம். அப்போ பேசுனா உடனே இந்த போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் அதில் உள்ளே போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் மவுண்ட் ரோடில் மாநாடு நடத்தினோமே. போட்டாவா? எந்த ஜெயிலில் 7 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் நாங்கள் ஜெயிலுக்கு போக தயாராக இருக்கணும் அப்போதுலேருந்து சொல்லிட்டு பல முறை நாங்கள் வலியுறுத்திட்டு பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இதில் இன்னொன்று ஒரு சில அமைப்புகள் இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சம்பாரிச்சிட்ருக்காங்க. அதுவும் அமைப்புகள்லாம் இருக்கிறாங்க. பேரளவுக்கு சம்பாரிச்சிட்ருக்காங்க. நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்லாம் இருக்கிறாங்க. இல்லை அது உள்ள நான் போக விரும்பலை. ஆனால் உண்மையாக இந்த 2 கட்சிகளும் செய்யலை. இது சம்மதம் உண்மையாக உணர்வுபூர்வமாக தீர்வு வரணும்னு இவங்க யாருமே அதில் தலையிடலை, செய்யலை. அதனால் இதை ஒரு தீர்வு வரணும்னா இனி இப்போ இந்த அரசாங்கம் இப்போ இருக்கிற முதலமைச்சர்கிட்ட சொல்கிறது வேஸ்ட். ஒன்றும் அவர் போய் இதை எடுத்துக்கிட்டு போய் பிரதமரை சந்திச்சுட்டு வலியுறுத்தி அங்கே ப்ரெஷர் ஆகிறதெல்லாம் அவர் எங்கள் கேஸிலேருந்து விடுவிச்சிங்க, எங்களை எதுவும் பண்ணாதீங்கப்பா, அது மட்டும்தான் கேட்டுட்ருக்காரு. அதனால் தொடர்ந்து இதை மக்களில் திரட்டி தான் இது ஒரு
மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும். எங்களால் தனிப்பட்ட முறையில் என்னென்ன செய்யணும். ஐநா மன்றத்துக்கு இது வரைக்கும் இது 3வது முறை நான் போய் பேசுகிறேன். இன்னும் 2 முறை நான் பேசியிருக்கிறேன். இது 3வது முறை நான் போய் பேச போகிறேன். நான் பேசுகிறதுனா அங்கே அழுத்தம் கொடுக்குறது. ஏன்னா நான் போன முறை நான் பேசுனதுக்கப்புறம் இந்திய அரசு தலையிட்டுது. ஏன்னா நான் பேசலைன்னா இந்திய அரசு தலையிட்டிருக்காது, பேசியிருக்காது. பாமக மாற்று அரசியலை முன்னெடுத்தது போல மக்கள் நல கூட்டணிக்கும் ஒரு மாற்று அரசியல் எப்பா அதான் முடிஞ்சு போச்சுங்களா மக்கள். இன்னுமா மக்கள் நல்லா கூட்டணியும் பேசிட்டு இருக்கீங்க. உடஞ்சிருக்கு. இதுதான் நான் எப்பயோ சொல்லிட்டேன். நான் இதுதான் சொல்லிட்டேன். 6 சைபர் ஒன்றா சேர்ந்துச்சு. ஒவ்வொரு சைபராக வெளில வந்து தைபராக நிற்குது. இப்போது தனித்தனி அதான் சொல்லிகிட்டு இருக்கோம். திருப்பி அதை பேசிகிட்டு இருக்கீங்களா? அது நீங்கள் தான் மக்கள் நல கூட்டணி நீங்கள் உருவாக்குனது தானே. நீங்கள் மக்கள் நல கூட்டணி கொடுத்த முக்கியத்துவம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா நாங்கள் எப்பயோ இவ்வளோ இன்னும் அதிகமாக வளர்ந்துருப்போம், ஓட்டு வாங்கியிருப்போம். எங்களை தானே வரக்கூடாதுன்னு உங்களை தான் நான் உங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கல. ஒரு சிலர் அதாவது இன்னைக்கு மாற்றம், தமிழக அரசியலில் மாற்றம் வரணும்னா அது ஊடகங்களால் வரணும். இன்னும் ஸ்டன்னாக இருக்கிறீங்க. ஏன்னா நல்லது கெட்டது மக்களுக்கு எடுத்து செல்வது ஊடகங்கள் தான். நீங்கள் உணர்வுபூர்வமாக நீங்கள் யார் நல்லவங்க, யார் ஏமாத்துறவங்க, யார் மக்கள் தான் ஏமாந்தவங்க, மக்கள் தான். அது வேறு மாற்று கருத்து கிடையாது. அல்ல அதுக்கு நீங்கள் கொஞ்சம் உணர்வுபூர்வமாக உண்மையாக நீங்கள் கருத்துக்களை சொன்னால் நிச்சயமாக நல்லா இருக்கும். சில பேர் ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே என்ன நடக்குதுன்னே தெரியல, தமிழ்நாடு என்ன கொள்கையும் தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது, கல்வித்துறை எப்படி சீர்திருத்தங்கள் செய்யணும்னு தெரியாது, சுகாதாரத்துறை எப்படி இருக்கணும், வேளாண் துறைக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நிர்வாகம் எப்படி சீர்படுத்தணும், எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு உதாரணமாக முதல் பக்கத்தில் செய்தி போட்டுவிடுவீங்க. தினம் செய்தி பெருசாக போட்டுட்ருக்கீங்க. உங்களுடைய கிரியேஷன் தான். அதனால் உண்மையாக எல்லாம் பிரச்சனை என்ன, தீர்வு என்ன, நாங்கள் விஞ்ஞான ரீதியிலே சயின்டிஃபிக்காக நாங்கள் சொல்லிட்டு வரோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம்னு நான் சப்போர்ட் பண்ணுங்க நான் கேட்கல, இருக்கிறத போடுங்க தான் கேட்குறோம். இருக்கிறத போடுங்க அதுதான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் மற்றவங்கள போல எங்களை அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள், மற்றவங்களாம் அப்படியே தூக்கி வச்சு புதாரமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நாங்கள் கேட்கல. நீங்கள் பண்ண போகிறதில்ல, அது வேறு. இருக்கிறத நீங்கள் போடுங்க. அதான் நீங்கள் கிரியேஷன், உங்களோட கிரியேஷன் தான். அதுவும் இப்போ யாரும் அதை பற்றி பேசுகிறதே இல்லை. நீங்கள் சொல்லியே தான் அப்படி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் இல்லை. அதான் திருப்பி நீங்கள் உங்களுக்கு சொல்லியே தான் அப்படி இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இந்த திமுக அதிமுக கொண்டு வரது தான். திமுக அதிமுக தொடர்ந்து எங்களை அவதூறாக பேசணும், இப்படி கொண்டு வந்து பேசி எங்களுக்கு எல்லா சமுதாயம் இருக்குது, எல்லா மதம், எல்லா இனம் இருக்குது. அதிமுக இப்போ தேவருக்கும் கவுண்டருக்கும் பிரச்சனை அடிச்சிட்டு இருக்காங்க. அது ஜாதி கட்சியா? அது ஏன் சொல்ல மாட்டீங்க நீங்கள்? இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அந்த மாவட்டத்தில் என்ன ஜாதி பெருசாக இருக்குதோ அந்த ஜாதிக்கு தான் திமுக மாவட்ட செயலர் கொடுக்குறாங்க. ஏற்றுக்கிறீங்களா? திமுகவில் அந்த ஜாதி எந்த ஜாதி இருக்கோ அந்த ஜாதியில் தான் சட்டமன்ற சீட்டு கொடுக்குறாங்க, எம்எல்ஏ சீட் கொடுக்குறாங்க. அது ஏற்றுக்கிறீங்களா? எல்லாமே ஏற்றுக்கிறீங்க. திமுக ஜாதி கட்சின்னு ஏன் சொல்லலை? அதில் சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க இவங்க 2 பேரும். அதாவது நாங்கள் திமுக கூட இருந்த வரைக்கும் நல்ல கட்சியாக இருந்தோம், வெளியில் வந்தோன்னா ஜாதி கட்சியாக மாறிட்டோம். அதிமுக இருந்தப்போ நல்ல கட்சி, வெளியில் வந்து நம்ம அதில் நாங்கள் என்றைக்கு 2011 நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம், 7 ஆண்டுகளுக்கு முன்பு. என்னென்ன, இனி திமுக அதிமுக போக மாட்டோம். என்றைக்கு இந்த முடிவு எடுத்தோமோ அன்றைக்கி நாங்கள் ஜாதி கட்சியாக மாறிட்டோம். அது வரைக்கும் நல்ல கட்சியாக இருந்தோம். இதுதான் உண்மை. இது மாறிட்டு வருது. எங்கள் மேலே அவதூறு தான், உண்மை கிடையாது, அவதூறு தான். இதில் என்னென்னா இந்த 2 கட்சியும் செஞ்ச ஊழலை மறைக்கிறதுக்காக எங்களை ஜாதி. 2 கட்சியும் ஊழல் கட்சி, கொள்ளடிக்கிற கட்சி, சாதாரண கொள்ளை கிடையாது. அவ்வளோ கொள்ளடிச்சு 2 பேரும் கொள்ளடிச்சிருக்கிறாங்க. ஊழல் கட்சியை நாங்கள் ஏற்றுப்போம். ஆனால் இவங்க என்ன அப்படின்னா மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் வெளில வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை. ஒரு சைடு முன்னேற்றம் விஞ்ஞானம் அதை பற்றி பேசுறீங்க, இன்னொரு சைடு நிலநிதி அறிக்கையில் ஒருதலை காலப்பதைக்கு ஒரு தனி ஐபிஎஸ் அமைப்புன்னு சொல்றீங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? ஒரு சைடு முன்னேற்றம், ஒரு சைடு பின்னோக்கி இருக்க மாதிரி. முன்னேற்றத்துக்கு எல்லாம் தானே அவசியம்பா. இதெல்லாம் இல்ல, அது ஒருதலை சரி வேட்டு ஜாதியாக இருந்தால் தான் அந்த பிரச்சனை வந்துங்களா? இல்லையே, யாருனாலும் சொல்கிறீங்க, எந்த ஜாதினாலும் சரி. காதலுக்கு வேற ஜாதிக்கு வேறப்பா. அது இப்போ நாங்கள் அதில் ஜாதி என்ன, அது என்ன ஜாதி என்ன கொண்டு வந்தோம்மா? நீங்கள் தான் கொண்டு வரீங்க. அதில் எதில் என்னப்பா இது டைலூட் பண்ணாத. இது இஷ்யூ, முக்கியமான இஷ்யூ. இது நீ எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ பண்ணிகிட்டு இருக்க. நீ
எல்லாமே அது, அதாவது கொலை தான். அது எந்த கொலை சம்பந்தமாக எல்லாரும் அதுதான். இதுக்கு ஜாதிக்கு என்ன சம்மந்தமாக இருக்கு? அது நிதிநிலை அறிக்கையில முன்னெடுக்கப்படாத அவ்வளவு முக்கியமான அம்சமான்னு கேட்கிறேன். இப்போ நிதிநிலை அறிக்கைன்னா என்ன அது? ஒரு மாநிலத்துடைய எல்லாமே நிர்வாகத்து சம்பந்தமாக எல்லாமே சம்மந்தமாக தான் நிதிநிலை அறிக்கை. இதில் இது வரைக்கும் மனசில் இருந்து ஏதோ 16 வருஷமாக நிதிநிலை அறிக்கை, நிழல் நிதி அறிக்கை போடுறீங்க, எவ்வளோ பாராட்டு வந்திருக்கா? இது வரைக்கும் அதை பற்றி ஒன்றுமே அதில் அது என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்க, உங்களுக்கு தெரியாது. 10 வருஷமாக நாங்கள் நிழல் வேளாண் அறிக்கை விட்டுருக்கோம். ஏதாவது ஒரு பத்திரிகையில் நீங்கள் ஒரு பாராட்டு, உங்கள் டிவியாக பத்திரிக்கைப்பா ஏதாவது ஏதோ கொஞ்சம் பாராட்டுங்க, கொஞ்சம் திட்டுங்க. ஆனால் பாராட்ட மாட்டீங்களே, முழுசாக ஒரு திட்டி தான் இருக்கிறீங்களே.